Okay, now listen. The last class portion is understanding access control list. ACL stands for access control list. Then if someone asks what is ACL, we want to say ACL, it's an packet filtering protocol. Then after that, using that ACL, we can filter a packet. We have two types of ACL. One is standard ACL, another one is external ACL. If you use a standard ACL will check only your source IP of a packet. It won't check any other parameters. But if you're using an external ACL, in external ACL, totally we have 4 parameters using the filter packet. The first parameter is source IP. Then the second parameter is destination IP. Then the third one is it will check your protocol also. And the last one is it will check port number. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இனிலேருந்து we will move to routing portion. Okay, so this week it's fully understanding routing. Already we completed routing, but that is in basic routing. Now we are in advanced routing. Yes. चलो. ये standard ACL source IP base பண்ணி work ஆகுது. In case இப்போ உங்ககிட்ட ஒரு பிசி இருக்கு, இந்த பிசியோட ஐபி வந்து 10.10. இப்போ இந்த 10.10 தான் நீங்க ஏசிஎல்ல டிராப் பண்ணிக்கிங்க. பட் இந்த பிசியோட 10.10 ஐபின்றது ஸ்டாட்டிக் ஐபி கிடையாது. இந்த பிசியோட 10.10ன்றது டைனமிக் ஐபி டிஹெச்சிபிலேருந்து வாங்கியிருக்காரு. அப்போ டிஹெச்சிபிலேருந்து வாங்கியிருக்காருன்னா அது பர்மனன்ட் கிடையாது. மேபி டைம் பேஸ் பண்ணி அந்த சிஸ்டமோட லைவ் பேஸ் பண்ணி எப்போ வேணாலும் அதை மாற சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் இந்த 10.10 பிசி 10.70 மாறிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசிக்கு நீங்க பிளாக் பண்ணது பிளாக் ஆகாது, ரீச்சபிலிட்டி கிடைச்சிடும். அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. டைனமிக் ஐபிக்கெல்லாம் ப்ராப்பரா சிசென்ல பண்ண முடியாது. இஃப் யூ ஹேவ் எ ஃபயர்வால் இன் யுவர் கம்பெனி, in firewall we have something called as user ID, user based authentication. So using your employee name we can drop a packet that is coming under firewall control. சரி பண்ண முடியும், சிசென்ல பண்ண முடியும். அப்போ சிசென்ல ஏசிஎல் போடுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்டாட்டிக் ஐபி, நாட் ஃபார் டைனமிக் ஐபி. வேணும்னா 10 நெட்வொர்க்கே பிளாக் பண்ணிக்கலாம், அப்படி ஒர்க் ஆகும். இல்ல சார் நான் குறிப்பிட்ட ஒரு ஐபியை பிளாக் பண்ணணும், ஆனா அந்த ஐபி டைனமிக் ஐபி தான், ஓகே மார்க்கெட்டே இருக்கும் அப்படின்னா பண்ண முடியும். ஓகே மேக்கப் பேஸ் பண்ணி ஏசிஎல்ல பண்ண முடியும். ஏசிஎல் ஒன்னு சோர்ஸ் ஐபி இல்லைன்னா 4 பேராமீட்டர் தான். ஏசிஎல் டசன்ட் செக் மேக் அட்ரஸ். சரி, இந்த வீக் ஃபுல்லா ரவுட்டிங், அதுக்கு அடுத்த வீக் ஃபுல்லா ஸ்விட்சிங், அதுக்கு அடுத்த வீக் ஃபுல்லா வேன், அதுக்கு அடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட். அப்போ இனிலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு இன்னைக்கு டேட் என்ன 6ஆ? ஓகே, இந்த மந்த் ஃபுல்லா பேட்ச் போகும், அவ்வளோதான் பேட்ச். அதுக்கப்புறமா முடிஞ்சிடும் இந்த மந்த்ல. பட் பார்க்க போகிறது எல்லாமே பெரிய பெரிய கண்டென்ட் தான், சின்ன சின்ன கண்டென்ட்லாம் கிடையாது, எல்லாமே பெரிய 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 கண்டென்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராஜெக்ட்லாம் நீங்களும் செஞ்சுருப்பீங்க. 79 10-12 நிறைய நிறைய ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிருப்பீங்க. ப்ராஜெக்டோட இமேஜ் என்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரே நிமிஷம். நிறைய இமேஜ் இருந்தது ப்ராஜெக்ட்ல, பட் இப்போ எதுவுமே காணும். ஓகே, இது வந்து உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு கொடுத்தா சரி. ஓகே, இதுதான் சிசிஎன்ஏலோட ஃபண்டமெண்டலோட ப்ராஜெக்ட் நம்பர் 2. ஓகே சரி, அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்
கம்யூனிகேஷன் எடுத்துன்னு வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷன் எடுத்துன்னு வரணும்னா நிறைய நீங்களும் கஷ்டப்பட்டுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ரவுட்டருக்கு இனிஷியல் கான்ஃபிகரேஷன் பண்ண தெரியணும். ரவுட்டருக்கு ஐபிஎஸ் கான்ஃபிகரேஷன், டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க் பற்றி புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா கிளைண்ட்டோருக்கு டிஃபால்ட் கேட்வே கொடுக்கறத பற்றி புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த டோபாலஜியோட மெயினே என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக். இந்த ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இதுக்கு அடுத்த வந்தது, அதுக்கு அடுத்த வந்தது, எல்லாத்தோட பேஸே என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் ரூட் தான். அப்போ ஸ்டாட்டிக் ரூட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ரவுட்டர்லையும் போயிட்டு நீங்கள் என்னென்ன ரூட்டெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அந்த ரூட் எல்லாத்தையும் மேனுவலாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் ரூட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ப்ராஜெக்டில் மெதுவாக ஒரு ரவுட்டர்லையும் போயிட்டு ஸ்டாட்டிக் ரூட் பண்ணியிருப்பீங்க. பட் இமேஜின் இப்போ என்னோட புது ப்ராஜெக்ட் தர போகிறேன். அந்த ப்ராஜெக்டில் டோட்டலாக 500 ரவுட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் டோட்டலாக ஒரு 500 ரவுட்டர்ஸ் இருக்கும். ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த 500 ரவுட்டர்ஸ் ஒரு கம்பெனிக்குள்ளே, வித்தின் கம்பெனிக்குள்ளே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். இந்த கம்பெனில டோட்டலா எத்தனை நெட்வொர்க் யூஸ் பண்றாங்கன்னா டோட்டலா வந்து 100 நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க. 1 நெட்வொர்க், 2 நெட்வொர்க், 3 நெட்வொர்க் அப்படின்னு டோட்டலா 100 நெட்வொர்க் யூஸ் பண்றோம். அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு ரவுட்டர்லயும் போயிட்டு இந்த 100 நெட்வொர்க்கோட ரூட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். டைரக்ட்லி கனெக்டடை விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் நீங்க ரூட் ஆட் பண்ணணும். ஒரு சில பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட்ல நீங்க டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷன் மட்டும் தான் எடுத்துன்னு வரீங்க. ஆனா டிபார்ட்மெண்ட் டு ரவுட்டர் கம்யூனிகேஷன் எடுத்துட்டு வர மாட்டீங்க. ஒரு சில பேர் ப்ராஜெக்ட் பிங் பண்ணி பாருங்க, இந்த பீஸ்ல இருந்து இந்த ஐபி பிங் ஆகுதான்னு. ஒரு சில பேர் ப்ராஜெக்ட்ல இது பிங் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டீங்க. டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நெட்வொர்க் ஃபார்ம் பண்றீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அது தப்பு சொல்ல போனா. ஒரு கம்பெனி அப்படின்னா ஃபுல் நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி இருக்கணும். அப்போ நீங்க எல்லா நெட்வொர்க் பத்தி எல்லா ரவுட்டர்லயும் நீங்க மேனுவலா ஆட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் வரப்போற ப்ராஜெக்ட் வந்து டோட்டலா 500 ரவுட்டர்ஸ். ஒரு ரவுட்டர்லயும் நீங்க 100 நெட்வொர்க்குக்கு ஸ்டாட்டிக் ரூட் பண்ணணும். அப்போ பாசிபிள் நினைக்கிறீங்களா இல்ல பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா பாசிபிள் இல்லைன்னா கிடையாது. ஓகே, பாசிபிள் தான். பட் கண்டிப்பா வியாசம் ட்ராபேக். drawback in static route. இதுல என்னென்ன டிராபேக் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மெயினா நீங்க ஃபேஸ் பண்ண போற டிராபேக் வந்து டைம் டிலே. ஏன்னா யாரெல்லாம் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்களோ கண்டிப்பா இது நீங்க ப்ராக்டிகலா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறது கண்டிப்பா ஒரு 4 ஹவர்ல இருந்து 5 ஹவர் ஆயிருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹவர்ல முடிச்சிருக்கலாம். ஓகே, பட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் 1 ஹவர் ஆகும். இப்போ நீங்க என்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்துட்டீங்க, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுக்காக நான் வந்து 10 நிமிஷத்துல முடிக்க முடியாது. எனக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலும் நான் அதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சு தப்பில்லாம டைப் பண்ணி முடிக்கிறது கண்டிப்பா எனக்கும் 1 ஹவர் ஆகும் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறது. ஓகே, சேம் டிட்டோ சேம் தான். பட் என்னதான் நாலேஜபிளா இருந்தாலும் கண்டிப்பா தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சாலும் கேட்வே நல்லா தான் தெரியும். ஆனா 2 டைப் பண்றதுக்கு பதிலாக 1 டைப் பண்ணி என்டர் கொடுத்துரும். அது லாஸ்ட்ல டிபார்ட்மெண்ட் பிங் ஆகாது. அதை செக் பண்றதுக்கு லேட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓகே, எரர் வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மேக்ஸிமம் எரர் வருதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சவங்க பண்ணா கூட. அப்போ இதை தாண்டி நிறைய டிராபேக்ஸ் இருந்தாலும் இதுதான் மேஜர் டிராபேக். drawback in static route. It takes a lot of time delay. Then while adding a static route, definitely we will face some gateway problem. ஏன்னா கேட்வே தான் முக்கியமாக ஸ்டாட்டிக் ரூட்ல. அப்போ இந்த கேட்வே போடுறதுக்கு இந்த கேட்வே போடுறது, நம்பரை மாற்றி டைப் பண்ணுறது அவசரத்தில். ஏன்னா டோட்டலாக 500 ரவுட்டர் இருக்கு. ஒரு ரவுட்டர்லையும் போயிட்டு நீங்கள் ஐபி ரூட் கமாண்டு 100 டவர் டைப் பண்ணணும், டைரக்ட்லி கனெக்டர் தவிர. அப்போ இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டிலே. தென் ஹியூமன் எரர் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கு கிளாஸோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. யாரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மெயினா.
ஓகே, கண்டிப்பா எல்லாருமே இது எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு அடுத்தது, அப்போ ப்ராப்ளம் இருக்குன்னா, கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஓகே, ப்ராப்ளம் இருக்குன்னா சம்ஒன் வில் ஃபைண்ட் எ சொல்யூஷன். சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வி ஹேவ் சம் புரோட்டோகால் தட் இஸ் கால்ட் அஸ் டைனமிக் ரூட்டிங் protocol. Solution, we have a solution. The solution is a dynamic routing protocol. So what is the dynamic routing protocol means? It's a protocol. சார் ஒரு 3 பேர் கிளாஸ் கட் பண்ணுங்க சார். இது ஒரு நிமிஷம். சேட் பாக்ஸ்ல போட்டுருக்கீங்க. Okay. It's used to exchange routes automatically to next route. Just a minute. Oh, we have something called as dynamic routing. What is that dynamic routing protocol means? It's a protocol is used to exchange routes automatically to neighbor route. That means hereafter no need to do your static route. அப்போ இத்தனை நாள் நீங்க ஸ்டாட்டிக் ரூட் போட்டது இனிமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரூட்ஸ் எல்லாமே வந்து வேற ஒரு ரவுட்டருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ல தான் டோட்டலா 4 விதமான டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இருக்கு. The first dynamic routing protocol is called as RIP. The next dynamic routing protocol is called as EIGR. Then the next dynamic routing protocol is called as OSPF. Then we have BGP. Then we have one more ISIS. அது வேணாம் இப்போதைக்கு. BGP. டோட்டலா 4 ரவுட்டிங் புரோட்டோகால் இருக்கு. இந்த RIP என்ன சொல்லுவாங்கன்னா ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால். EIGRP enhanced integrated gateway routing protocol. OSPF open shortest path first. அடுத்தது பிஜிபி. பிஜிபி வந்து பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால். எது வேணும்? SSL ஃபயர்வால் நம்மளது வரும். ஓகே. கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபி அது பேரு. கிரிப்டோகிராஃபி சிலபஸ் அது. அதில் தான் எல்லாமே வரும். SSL ஹேண்ட்ஷேக்கு, அதுக்கப்புறமா பப்ளிக் கீ, பிரைவேட் கீ, RS அல்காரிதம் எல்லாமே அதுக்கு தான். ஃபயர்வால். இது மூணையும் தனியா பிரிச்சுட்டாங்க, இதை தனியா பிரிச்சிருப்பாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க 3 புரோட்டோகாலுக்கு பேரு ஐஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்க இவரை வந்து இஜிபி அப்படின்னு. அது என்னது ஐஜிபி இஜிபினா? ஐஜிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்னல் கேட்வே ப்ரோட்டோகால். கிளாஸை கரெக்டாக கவனிங்க. இனிமே வரப்போறது எல்லாமே பெரிய பெரிய கண்டென்ட். இது முடிச்சிட்டிங்கனாவே அவ்வளோதான். இன்டர்வியூ இதை பற்றி தான் கேட்பாங்க.
கிளியர் பண்ணிட்டு சீக்கிரமா நல்ல ஜாப்ல போய் பிளேஸ் ஆகும். இன்டர்னல் கேட்வே ப்ரோட்டோகால். இஜிபி வந்து எக்ஸ்டர்னல் கேட்வே ப்ரோட்டோகால். சரி, இது என்னது ஐஜிபி, இஜிபி அப்படின்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோகால்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் ஐஜிபினா என்ன, இஜிபினா என்ன. அப்ப டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோகால் இருந்து இவங்க 4 பேரும் டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோகால் தான். ஆர்ஐபியா இருக்கட்டும், இஏஜிபியா இருக்கட்டும், ஓஎஸ்பிஎஃப் இருக்கட்டும், பிஜிபியா இருக்கட்டும். அப்ப இவங்களை எனேபிள் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். இந்த 4 பேர்ல யாரை எனேபிள் பண்ணாலும் நீங்க ஸ்டாட்டிக் ரூட் போட வேண்டிய அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா ரூட்ஸ் வந்து ஒரு ரவுட்டர்ல இருந்து இன்னொரு ரவுட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். அது ரிப் எனேபிள் பண்ணாலும் ரூட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதான் போகுது. இஏஜி ரிப் எனேபிள் பண்ணாலும் அதான் நடக்க போகுது. ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ணாலும் அதான் நடக்க போகுது. பிஜிபி எனேபிள் பண்ணாலும் அதான் நடக்க போகுது. அப்பயே 4 டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோகால் இருக்கு அப்படின்னா, இப்ப சிம்பிள். இங்க சிசிஏ கிளாஸ் வந்து நான் மட்டும் எடுக்கல. 3 பேர் எடுக்கிறோம். நான் எடுக்கிறேன், சுரேன் எடுக்கிறேன், ஏமன்ஸ் எடுக்கிறாரு, ராய்ஸ் ராய்ஸ் எடுப்பாரு. எல்லாரும் எடுக்க போற சிசிஏ கண்டென்ட் சிலபஸ் ஒண்ணுதான், அவுட்புட் காமிக்க போறது ஒண்ணுதான். ஆனா ஒருத்தவங்களுக்கும் ஒரு பிஹேவியர் மாறும். ஓகே, என்னோட ஃப்ளோ வேற, ஏமன் சார்து வேற, ராய்ஸ் சார்து வேற. அப்ப அதே லாஜிக் தான் இங்கேயும். 4 பேரோட டார்கெட் என்னவோ ரூட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுதான். ஆனா ஒருத்தவங்களும் ஒரு விதமா ரூட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப யாருக்கு எந்த கம்பெனிக்கு எதை பிடிச்சிருக்கோ அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதுல இது அட்வான்டேஜ், இது டிஸ்அட்வான்டேஜ் நான் காமிப்பேன். பட் உங்க கம்பெனிக்கு எது சூட்டபிள், இஏஆர்பி சூட்டபிளா, ஓஎஸ்பி சூட்டபிளா, பிஜிபியா, இல்ல என் கம்பெனிக்கு ரிப்பே போதுமா அப்படின்றத நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? அப்ப 4 எனேபிள் பண்ணாலும் நீங்க 4த்துல எதை எனேபிள் பண்ணாலும் நீங்க ஸ்டாட்டிக் ரூட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது புரியணும். பட் இது புரியணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ரூட்னா என்னன்னு தெரியணும். அதுதான் லாஜிக். அதுக்கு தான் நான் ஃபண்டமெண்டல் கஸ்டமர் சொல்லி கொடுத்தோம். ஓகே, ஸ்டாட்டிக் ரூட்லாம் ஏற்கனவே டவுட்டே இல்லாம கிளியரா இருக்கிறவங்க தான் இந்த செஷன் அட்டன் பண்ணணும். இன்னும் ஸ்டாட்டிக் ரூட்டே தெரியாமலாம் இந்த செஷன் அட்டன் பண்ணலாம். ஆனா அது உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்காது, எனக்கும் பெனிஃபிட்டா இருக்காது. சரியா? ஓகே, அந்த இதுல தான் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஐஜிபின்னு சொல்லிட்டு ஒரு 3 புரோட்டோகாலையும், இஜிபின்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டோகாலையும் பிரிச்சுட்டாங்க. சரி, அதை பத்தி பார்ப்போம். இப்போ இது 2 ஆர்கனைசேஷன். இது வந்து ஏர்டெல், இது வந்து ஏசிடி. இப்ப ஏர்டெல் ரவுட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ரூட்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் வித்தின் ஆர்கனைசேஷன். அப்படின்னா, அவங்க கம்பெனிக்குள்ளேயே ரூட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்க. அப்ப அவங்க கம்பெனிக்குள்ளேயே ரூட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா, ஏர்டெல் வாண்ட் டு சூஸ் எனி ஒன் ஆஃப் தட் ஐஜிபி புரோட்டோகால். That is called as IGP, Internal Gateway Protocol. If you want to exchange your routes within your organization, choose any one of your IGP. That may be RIP, EHRP, then OSP. அப்போ இந்த கம்பெனி என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஆர்ஐபி யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஓஎஸ்பிஎஃப் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ள அவங்க ஐஜிபி என்னன்னு யூஸ் பண்ணலாம். இப்போ
Now Airtel want to exchange their own routes to ACT. ACT want to exchange the routes to Airtel. Airtel இருக்கிட்ட ரூட்ஸ் எல்லாம் ACT கிட்டயும், ACT ஓட ரூட்ஸ் எல்லாம் ஏர்டெல் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்ப இந்த டைம்ல தான் யாரை எனேபிள் பண்ண போறாங்கன்னா, இங்க தான் உங்களோட பிஜிபி வரப்போகுது, பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால். அப்போ எங்க ஐஜிபி யூஸ் பண்ணணும், எங்க இஜிபி யூஸ் பண்ணணும் அப்படின்றது முக்கியம். அப்போ ஒரு கம்பெனியோட ரூட்ஸ் எல்லாம் வேற ஒரு கம்பெனிக்கு நீங்க ரூட் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, அங்க ஐஜிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கதான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ப்ரோட்டோகால் பிஜிபி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த பிஜிபி பேஸ் பண்ணி தான் உங்களோட மொத்த அவுட் சைட் நெட்வொர்க் ரன் ஆயிருக்கு. ஓகே, இது ரொம்ப சிசிஎன்ல பார்க்கவே மாட்டீங்க. ஒரு சின்ன பாயிண்ட் கூட சிசிஎன்ல பார்க்க மாட்டீங்க. பிஜிபி வந்து சிசிஎன்பி என்கோர் பேப்பர் எடுக்கணும், இல்லைன்னா என்ஆர்எஸ்ஐ பேப்பர் எடுக்கணும், அதில் தான் பார்ப்பீங்க. இப்போதைக்கு சிசிஎன்ஏல என்னென்ன ப்ரோட்டோகால் இருக்குன்னா, ஆர்ஐபி சிசிஎன்ஏல கிடையாது, இஹெச்ஆர்பியும் சிசிஎன்ஏல கிடையாது, பிஜிபியும் சிசிஎன்ஏல கிடையாது. சிசிஎன்ஏல இருக்கிறது ஒரே ஒரு ப்ரோட்டோகால் தான், என்னன்னா ஓஎஸ்பி. அப்போ நம்ம ஓஎஸ்பி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும், பட் அப்படி பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்ஐபி பத்தி படிப்போம். சிலபஸ்ல கிடையாது, பட் எனிவேஸ் வி வில் ரீட். அதை படிச்சு புரிஞ்சிட்ட அப்புறமா வி வில் மூவ் டு இஹெச்ஆர். ஓகே, பிகாஸ் நான் சிஸ்கோ சிலபஸ் பேஸ் பண்ணிலாம் கிளாஸே கிடையாது. இதெல்லாம் ரியல் டைம் ஓரியன்ட். நீங்க கம்பெனிக்கு போனீங்கன்னா டேரக்டா வேலை கிடைச்சிடும், ஒர்க் பண்ணலாம், சந்தோஷமா வேலை செய்யலாம். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஓஎஸ்பிஎஃப், பிஜிபி. எனக்கு எந்த பேஷன் டைமே இல்லை, பார்க்கும் இந்த பேஷ்ல டைம் கிடைச்சிச்சுன்னா எதனா பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஒரு ப்ரோட்டோகால் ஆர்ஐபி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ஐபினா என்னன்னு தெரியும். RIP stands for Routing Information Protocol. Then it's one of your dynamic routing protocol. Then it is distance vector routing protocol. Then here we have something called as metric. The RIP metric is hop count. Maximum metric that is equal to 15 ops. Then if the metric that is equal to 16, if we have more than 15 ops, this is called as invalid. பட் நம்ம எப்பவுமே வந்து அந்த தேரியெல்லாம் படிச்சுன்னு உட்காந்துக்க மாட்டோம். ப்ராக்டிகல் போகலாம், ப்ராக்டிகல் பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தேரி எல்லாமே வந்து புரிஞ்சுச்சு. இதை பற்றி இப்போ யோசிக்க வேணும்.
டோபாலஜி தான் நீங்க 1 வீக் ஃபுல்லா இதே டோபாலஜில தான் எல்லா டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோகாலையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால டோபாலஜி ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்கோங்க, நோட்லாம் அப்புறமா பண்ணுங்க. நார்மல் டோபாலஜி தான், ஸ்டாட்டிக் ரூட் போட்டோம்ல அது டோபாலஜி. 10.10, 10.1, 20.1, 20.2, 30.1, 30.2, 40.1, 40. இப்போ ஒரு ரவுட்டருக்கும் நம்ம ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். திஸ் இஸ் R1, R2, R3. சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 பிசி, 3 சிஸ்கோ ரவுட்டர், router 1 configuration, config fast ethernet 0/0, IP வந்து 10.1, fast ethernet 0/1, IP வந்து 20.1, router 2 fast ethernet 0/0, 20.2, fast ethernet 0/1, 30.1, router 3 fast ethernet 0/0, 30.2, fast ethernet 0/1, 40.1. சரி, இப்போ ஐபி கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. அப்போ இந்த டைம்ல ஒரு ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல என்ன நடக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கணும். டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ் வந்து எல்லாரோட ரவுட்டிங் டேபிள்லயும் வந்திருக்கும். அப்போ ரவுட்டர் 1ஓட ரவுட்டிங் டேபிள்ல 10.0.0.0க்கும் 20.0.0.0க்கும் ரூட் வந்திருக்கும். ரவுட்டர் 2ஓட ரவுட்டிங் டேபிள்ல 20.0.0.0க்கும் 30.0.0.0க்கு ரூட் வந்திருக்கணும். ரவுட்டர் 3ஓட ரவுட்டிங் டேபிள்ல 30.0.0.0க்கும் 40.0.0.0க்கும் ரூட் வந்துடும். இந்த ரூட்டுக்கு பேர் தான் டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ். வேணும்னா நம்ம ரவுட்டர் வந்து செக் பண்ணி R1 show IP root கொடுத்தீங்கன்னா ரவுட்டர் 1ல 10 நெட்வொர்க்கும் 20 நெட்வொர்க்கும் டைரக்ட்லி கனெக்டட். பிசிக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் செய்யலாம். PC1 desktop IP configuration, the IP is 10.10, the default gateway is 10.1. இந்த பிசிக்கு desktop IP configuration 40.0.0.10, default gateway 40.1, IP configuration முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது that's all. இப்போ பிசி 1ல இருந்து பிசி 2 பிங் பண்ண போறோம். அப்போ பிசி 1ல இருந்து பிசி 2 பிங் பண்ணா பிங் ஆகுமானா கண்டிப்பா பிங் ஆக போறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுட்டர் 1லயே வந்து 40K ரூட் கிடையாது, டிராப் ஆயிடும்.
அப்படி பிங் ஆகணும்னா we want to do a static route. உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டாட்டிக் ரூட் போடலாம் தெரிஞ்சிருக்கும். அப்ப ஸ்டாட்டிக் ரூட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். பட் ஸ்டாட்டிக் ரூட் போட போறீங்கன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டிலே. இந்த டோபாலஜிக்குள்ள பெரிய பெரிய டோபாலஜிக்கு டைம் டிலே அதிகமாகிடும். அப்ப அதை ஓவர் கம் பண்ண வந்ததுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல இந்த 3 ரவுட்டர்லயும் just we want to enable a protocol called as RIP. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிப் எனேபிள் பண்ண போறோம். நீங்க ரிப் எனேபிள் பண்ண போறீங்கன்னா கமாண்ட் என்ன அப்படின்னா ரவுட்டர் ஆர் ஐபி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு ரவுட்டர்ல ரிப் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் வந்து ரவுட்டர் ஆர்ஐபி. அதுக்கப்புறமா உங்களோட நெட்வொர்க் எல்லாத்தையும் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்பாங்க. அப்போ அக்கார்டிங் டு ரவுட்டர் 1 ரவுட்டிங் டேபிள், here we have a route for 10 and 20 network. No need to think about your missing route. While doing your static route, definitely we want to think about missing route. Because in router 1 routing table, 30, 40 is not there. அதை தான் நீங்க திங்க் பண்ணுவீங்க. But while using your dynamic routing protocol, no need to think about your missing route. Just think about your own network. உங்ககிட்ட என்ன நெட்வொர்க் இருக்கு அது தெரிஞ்சா போதும். அப்ப ரவுட்டர் 1ல என்னென்ன நெட்வொர்க் டைரக்ட்லி கனெக்டட்னா 10 நெட்வொர்க்கும் 20 நெட்வொர்க்கும். Just we want to do a advertisement. You want to say, hey, I have 10.0.0.0. Okay, it's my own network. I have 10 network. Then I have what? 20 network. This is called as advertisement. That's all. So we want to go to that each and every Cisco router. First of all, we want to enable a RIP. The command is router RIP. After that, you want to advertise your own network, not your neighbor network. உங்ககிட்ட என்ன நெட்வொர்க் இருக்கோ அந்த நெட்வொர்க்கை தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். டேனிலாம் நோட்லாம் எழுதிருக்கீங்களா? பழைய கான்செப்ட்லாம் எழுதிருக்கீங்களா? நான் டாக்குமெண்ட் தரேன்னு சொல்லிட்டு எழுதாம ரொம்ப ஜாலியா விளையாட நினைக்காதீங்க. நோட்லாம் செக் பண்ணுவேன். டெனிசன்லாம் எழுதியாச்சா? லாஸ்ட் கான்செப்ட் என்ன எழுதிருக்கீங்க பாருங்க. எழுதியாச்சா? அஸ்வா இருக்கா நோட்டு? சந்தீப்ல எழுதியாச்சா? அஜித் நோட்லாம் போடாச்சுல? ஏன்னா டாக்குமெண்ட் நம்பாதீங்க. டாக்குமெண்ட் லாஸ்ட்ல குழப்பி விட்டுரும். ஏன்னா எந்த டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் எந்த டாக்குமெண்ட் செகண்ட்னு தெரியாது. அதனால எப்பவுமே உங்க கையில இருக்க நோட்டு தான் வரும். சரியா? நான் இப்ப லைவ் கிளாஸ்ல நோட்டு தர விரும்பல. இப்பலாம் கிளாஸ் நல்லா எஃபர்ட்டே எடுத்துட்டு நீங்க நோட்டு வீடியோ போய் பண்ணிக்கோங்க. அப்படி எனேபிள் ஸ்பெல்லிங் இல்ல சார், எனக்கு ஒரு டவுட் சார். ஒரே நிமிஷம். எனேபிள் ஸ்பெல்லிங் என்ன? ENAB பி எளிதானே? திடீர்னு ஒரு சில ஸ்பெல்லிங்லாம் எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆன்லைன் சார். இப்ப நம்ம 10 நெட்வொர்க் போட்டிருக்கோம்ல சார். சப்போஸ் இதை நம்ம வந்து சப்நெட்டிங் பண்ணியிருந்தோம்னா இப்போ ஆர்ஐபில பண்ண முடியாதா? ஏன்னா நம்ம எங்கேயுமே சப்நெட் மாஸ்க் மென்ஷன் பண்ணவே இல்லை இல்லையா நெட்வொர்க்குக்கு. ஆர்ஐபிலே வந்து லிசன், ஆர்ஐபிலே வந்து 2 விதமான வெர்ஷன்ஸ் இருக்கு. ரிப் வெர்ஷன் 1 இருக்கு, ரிப் வெர்ஷன் 2 இருக்கு. நீங்க சப்நெட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிப் வெர்ஷன் 1 யூஸ் பண்ண முடியாது, ரிப் வெர்ஷன் 2 தான் யூஸ் பண்ணணும். பட் இப்போதைக்கு யாரும் ரொம்ப ரிப் யூஸ் பண்றதுன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஓஎஸ்பிஎஃப்ல சப்நெட் பண்றது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யூஸ் பண்ணணும்னா வெர்ஷன் 2 மாத்தணும். அது இப்போ தேவை. சரி, அப்போ ரிமைனிங் இருக்க ரவுட்டர்ல ரிப் எனேபிள் பண்ணிக்கலாம். ரவுட்டர் 2 hostname R2, the command is router RIP, then network. இங்க என்னென்ன நெட்வொர்க் டைரக்ட்லி கனெக்டட்னா 20.0.0.0 நெட்வொர்க் 30.0.0.0 எக்ஸிட்.
தென் ரவுட்டர் 3ல என்னென்ன நெட்வொர்க் டைரக்ட்லி கனெக்டட்னா 30யும் 40யும். அப்ப கமாண்ட் என்ன அப்படின்னா ரவுட்டர் RIP நெட்வொர்க் 30.0.0.0 நெட்வொர்க் 40.0.0.0 எக்ஸ். இப்போ 3 ரவுட்டர்லயும் RIP புரோட்டோகால் எனேபிள் பண்ணியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு RIPனா என்னன்னு தெரியணும். RIP அப்படின்றது ஒரு டைனமிக் ரூட்டிங் புரோட்டோகால். அப்ப டைனமிக் ரூட்டிங் புரோட்டோகால்னா என்னன்னு தெரியணும். டைனமிக் ரூட்டிங் புரோட்டோகால்ன்றது நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரூட்ஸ் எல்லாமே ஒரு ரவுட்டர்ல இருந்து இன்னொரு ரவுட்டருக்கு ரூட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கணும். அப்ப இந்த டைம்ல ஆயிருக்கணும். நான் ரவுட்டர் 1 போறேன். ரவுட்டர் 1ல ஏற்கனவே பார்க்க சொல்ல 10 and 20 நெட்வொர்க் தான் டைரக்ட்லி கனெக்டடா இருந்தது. If we give a show IP route command after using your RIP protocol, it shows 10 and 20 is directly connected. Then we have a route for 30 network, then 40 network. The 30 network gateway is 20.2. Then the 40 network gateway is 20.0.0.2. Same. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க இனிமே ஸ்டாட்டிக் ரூட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோ டு தட் ஈச் அண்ட் எவ்ரி ரவுட்டர் ஜஸ்ட் எனேபிள் RIP. பட் நீங்க டவுட் கேட்கலாம், அப்ப 500 ரவுட்டர் இருந்தா ஒரு ரவுட்டர்ல போயிட்டு ரிப் எனேபிள் பண்ணுமா சார், டைம் டிலே ஆகாதா அப்படின்னு. அப்படின்னா அதான் லாஜிக். நான் ஏற்கனவே சொன்னதுதான், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும்னு பண்ண முடியாது. ஓரளவுக்கு நீங்களும் சம்பளம் வாங்குறதுக்கு எதனா பண்ணணும் இல்ல, அந்த எதனா தான் அந்த எதனா. அதுவும் பண்ண மாட்டேன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷன் தெரியுமா? இப்ப இங்க இந்த மாதிரி 500 ரவுட்டர் இருக்கு, என்னால எனேபிள் பண்ண முடியாது ஒரு ரவுட்டர்லயும். அதுக்கும் சொல்யூஷன் இருக்கு. தட் இஸ் ஆட்டோமேஷன். ஓகே, நீங்க பைத்தான் ஸ்கிரிப்ட் படிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா புஷ் பண்ணலாம். இந்த ரவுட்டர் பேக்கப் எடுக்கிறது ரீஸ்டோர் எடுக்கிறதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி பேக்கப் எடுக்கிறதுக்கு கமாண்ட்லாம் போட மாட்டாங்க. நீங்க டேட்டா சென்டர்லாம் போறீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேஷன் இருக்கு, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. சார் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுமே எனக்கு கை வலிக்குமே அப்படின்னீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வந்துடணும். சரியா? அப்படின்னா அதான் சொல்ல வரேன், எப்படி போனாலும் we want to do something manually, கொஞ்சம்னா நீங்க பண்ணணும். சரியா? அப்போ ரூட் வந்துருச்சு. அப்போ ரூட் வந்திருக்குன்னா நான் PC1ல போயிட்டு PC2 பிங் பண்றேன். பிங் 40.0.0.10. ஐ மீன் 10.10. நான் பிங் பண்றது 40. பிங் ஆகுதா? நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 கிளாஸ்க்கு பின்னாடி போய் யோசிச்சு பாத்தீங்க, 10ல ஒரு 15 கிளாஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, 12 கிளாஸ் கிட்ட பின்னாடி போய் பாத்தீங்கன்னா இந்த பிசில இருந்து இந்த பிசி பிங் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளுக்கு டோட்டலா எவ்வளவு ஹவர் ஆச்சுன்னா 1 ஹவர் ஆச்சு. அந்த கிளாஸ் தான் ஸ்டாட்டிக் ரூட். ஓகே, இங்க இருந்து இங்க பிங் பண்ண பிங் ஆகாது. ஏன் பிங் ஆகாதுன்னா பேக்கெட் இங்க இருந்து இங்க போகும், இவருக்கு ரூட் இருக்காது, டிராப் ஆயிடும். அந்த ரூட் ஆட் பண்ணணும்னா அதுக்கு போய் தான் ஸ்டாட்டிக் ரூட் அப்படின்னு. அப்போ ஒரு சில பேர் இப்பதான் யோசிப்பீங்க, என்ன யோசிப்பீங்கன்னா நல்ல வேலை ப்ராஜெக்ட் நம்ம ஒன்றும் முடிக்காம இருக்கோம். ஏன் அப்படின்னா நீங்க எல்லாம் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்னா ஒரு 3 நாள் 4 நாள் நைட்டு பகல் உட்காந்து கஷ்டப்பட்டு அந்த 8 ரவுட்டர் ப்ராஜெக்ட் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேட்வே மறந்து போயிடும், அப்படியே சிக்ஸாகா இருக்கும். ஆனா இப்ப ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா ஸ்டாட்டிக் ரூட்டுக்கு தான் உங்களுக்கு 1 நாள் ஆச்சு. இப்ப மிஞ்சி மிஞ்சி ஸ்டாட்டிக் ரூட்டுக்கு மேக்ஸிமம் டைப் பண்ணீங்க அப்படின்னா 10 நிமிஷம் பிங் ஆயிரும். பிங் ஆச்சுன்னா டிஎன்எஸ் இருக்கட்டும் டிஎஸ்சிபி இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆயிரும். அப்ப நீங்க போயிட்டு இதுக்கு மேல ஐபி ரூட் போட தேவையில்ல. அப்பதான் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன யோசிப்பாருன்னா நல்ல வேலை ப்ராஜெக்ட் பண்ணல, இன்னைக்கு உட்காடுறோம் ப்ராஜெக்ட் பண்றோம். லிசன், இது நான் முடிச்சிடறேன் அப்படின்னா எல்லாத்தையும் டெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டெஸ்ட் பத்தி சொல்லி தரும். இப்போ நீங்க RIP யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரூட் எக்ஸ்சேஞ்ச்லாம் ஆயிருது. ஓகே, பட் இதையே வச்சுட்டு நீங்க கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ கம்பெனிக்கு போறீங்க, கம்பெனில எத்தனை ரவுட்டர் இருக்கும்? கம்பெனில எத்தனை ரவுட்டர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 500. வேற யாருன்னா 10. வேற யாருன்னா? சொல்ல முடியாது சார், நிறைய இருக்கும் சார். நிறைய இருக்கும். வேற யாருன்னா? ரியல் டைம்ல ஒர்க் பண்றவங்க தெரியுமே, கம்பெனில எத்தனை ரவுட்டர் இருக்கும்? 1 2 தான் சார் இருக்கும். ஓகே லிசன், கம்பெனில எத்தனை ரவுட்டர் இருக்கும் அப்படின்னா ஒரு மிட் ரேஞ்ச் கம்பெனி நிறைய ஃபெமிலியரா பார்த்தோம் அப்படின்னா கம்பெனில ஒரு ரவுட்டர் தான் இருக்கும். நீங்க ஒர்க் பண்ண போற கம்பெனில நீங்க எதிர்பார்த்த மாதிரி 500 ரவுட்டரோ இல்ல 10 ரவுட்டரோ 15 ரவுட்டரோ அப்படி இருக்க போறது கிடையாது. இருக்கிறது ஒரு ரவுட்டர் தான் இருக்கும். அந்த ரவுட்டர்ல வேன் கனெக்ட் ஆயிருக்கும், வெளியே இருக்க நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கும். அதை பத்தி நம்ம அப்புறமா படிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நெட். அதெல்லாம் அப்புறமா சொல்லித்தரேன். அப்போ உங்க கம்பெனில இருக்கிறது ஒரு ரவுட்டர் தான். இருக்கிற ஒரு ரவுட்டர்ல நீங்க ரிப் எனேபிள் பண்ணுவீங்களா, EHRP எனேபிள் பண்ணுவீங்களா, OSP எனேபிள் பண்ணுவீங்களா, என்ன எனேபிள் பண்ண போறீங்கன்னா பண்ண முடியாது. இருக்கிறது ஒண்ணுதான். நீங்க வேணா BGP போடலாம், அதெல்லாம் CCNP கோர்ல வந்துடும்.
அப்போ இருக்கிறது ஒரு ரவுட்டர் தான் இருக்கும். அப்ப நீங்க கண்டிப்பா அங்க என்ன போட வேண்டிய சிச்சுவேஷன் வரும்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாட்டிக் ரூட் போட வேண்டிய சிச்சுவேஷன் வரும். சார் ஒரு ரூட் தான் இருக்கு, டைரக்ட்லி கனெக்ட் தானே எல்லா நெட்வொர்க்னா அப்படி கிடையாது. அங்க கண்டிப்பா வந்து வெளியே இருக்க நெட்வொர்க் கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோகால் போட முடியாது. அங்க நீங்க வந்து ஸ்டாட்டிக் ரூட் தான் போட வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்போ ஸ்டாட்டிக் ரூட்டை படிக்காம டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோகால் படிச்சாலும் வேஸ்ட் தான். வேணா சும்மா வேணா காசு கொடுத்தது படிச்சுட்டு போகலாம். ஆனா ஸ்டாட்டிக் ரூட்டை படிச்சுட்டு அதை கிளியரா புரிஞ்சுட்டு தான் நீங்க டைனமிக் லோடிங் ப்ரோட்டோகாலுக்கு வரணும். நீங்க கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னாலும் டைனமிக் லோடிங் ப்ரோட்டோகால் ரொம்ப யூஸ் பண்ற சினாரி இருக்காது, ஸ்டாட்டிக் ரூட் தான் இருக்கும். பண்ணலாம். ரிப்பு யூஸ்ஃபுல்லா ரிப்பு ரெண்டுமே போட்டாவா பண்ணலாம். நான் அப்கமிங் கிளாஸ் சொல்லித்தரேன் எது எடுத்துக்கோ பண்ணலாம். அப்போ லாஜிக் என்ன அப்படின்னா, நீங்க கம்பெனில போறீங்கன்னா 98% ஸ்டாட்டிக் ரூட் பண்றதுக்கு தான் நிறைய ரிக்யர்மெண்ட் வந்துனே இருக்கும். ஓகே, அப்போ ரிப்பு வந்துருச்சு, ஸ்டாட்டிக் ரூட்டை மறந்துடாதீங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணல, நான் இதுக்கு மேல ப்ராஜெக்ட் பண்ண போறனாலும் வேஸ்ட் தான். ஃபண்டமெண்டல் இருக்க ஸ்டாட்டிக் ரூட் கிளியரா இருந்தா மட்டும்தான் அப்கமிங் கோர்ஸ் நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் போறீங்களோ இல்ல ஃபயர்வால் அட்டன் பண்ண போறீங்களோ அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும். ஓகே, தென் ஒன் மோர் திங். இப்போ கம்பெனில எத்தனை ரவுட்டர் இருக்குன்னா ஒரு ரவுட்டர் நீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனில ரவுட்டரே இருக்காது. அதையும் புரிஞ்சுக்கும். கம்பெனில ரவுட்டரே இருக்காது. கம்பெனில ஒரே ஒரு டிவைஸ் தான் இருக்கும், ஃபயர்வால். அப்போ ரவுட்டர் இல்லாம எப்படி சார் ரவுட்டிங் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபயர்வால் வில் ஆக்ட் அஸ் ரவுட்டர். இதையும் புரிஞ்சிடும். எட்ஜில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபயர்வால் தான் இருக்கும். இந்த ஃபயர்வால் தான் என்னவா வேலை செய்யும் அப்படின்னா ரவுட்டரா வேலை செய்யும். ஓகே, அப்போ நீங்க ரவுட்டர் பிசிக்கலா ஒரு ரவுட்டர்ன்றது ரொம்ப ரேரா தான் பார்ப்பீங்க. இருக்கு, அதுக்கேற்ற கம்பெனியும் இருக்கு, பட் ரேரா தான் பார்ப்பீங்க. ஃபயர்வால்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாட்டிக் ரூட் போடுறது, ப்ரோட்டோகால்ஸ் டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்றது எல்லாமே இதுலயே வந்து செய்வோம். சார் சரி. எஸ் அஸ்வா சொல்லுங்க. என்ன ரூட் எக்ஸ்சேஞ்ச் ஆக போறது வரும் ரவுட்டர்ஸ்க்கு மட்டும்தான், டிஎன்எஸ்க்கு பிசிக்குலாம் கிடையாது. பிசிக்கு நீங்க டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணிக்கணும், டிஎன்எஸ்க்கு நீங்க டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணிக்கணும். ஓகே, ரூட்ஸ் எங்க ரிப்பு இருக்கோ அங்க மட்டும் தான் போகுது. பிசி ரிப்பு கிடையாது. இந்த பக்கம் டிஎன்எஸ்ஓ டிஹெச்சிபியோ அவங்களுக்கும் ரிப்பு கிடையாது. என் டிவைசஸ் we want to set a default gateway. If we set a default gateway, automatically in the system route table we will add we have something called as default route. Okay, default route வந்துரும்ல, default gateway செட் பண்ணா அது யூஸ் பண்ணி வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்தா ரிப்பு பார்த்துக்கும். பண்ணலனாவா ரூட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. சரி, அப்போ பிங் ஆயிடுச்சு. அப்போ பிங் ஆயிடுச்சுன்னா கிளாஸ் முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ், அவ்வளவுதான் அவுட்புட். இதுக்கு மேல அவுட்புட்லாம் எதுவும் காட்டுற போறது கிடையாது. பட் இதுவரையும் நீங்க பார்த்தது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் முன்னாடி பார்த்துருக்கீங்க. ஓகே, ரிப் எனேபிள் பண்ணா ரூட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்றது ஃப்ரண்ட் எண்ட். பட் அந்த ரூட்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு, எப்படி கேட்வே கண்டுபிடிச்சது ரிப்பு, நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது கேட்வே அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் போய் கேட்வே அப்டேட் பண்ணல, ரவுட்டர் எனக்கு 20.2 தான் கேட்வே அப்படின்னு நான் அப்டேட் பண்ணல. பட் போய் செக் பண்ணா 20.2 கேட்வே கரெக்டா இருக்கு. நான் அப்டேட் பண்ணாத விஷயம் ரிப் எப்படி கண்டுபிடிச்சாரு? பேக்ல டிசிபியா யூடிபியா என்ன போர்ட் நம்பர்ஸ் ரன் ஆகுது எல்லாமே, இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? No, listen. Now we are going to backend process. So first of all, we enabled RIP protocol in R1. If we enabled RIP in any one of your devices, what that RIP will do means that RIP will generate some packet. That packet is called as update packet. இன்ட்ரோல கேட்பாங்க ரிப் எனேபிள் பண்ணா பேக் எண்ட்ல என்ன நடக்கும்னு கேட்பாங்க. இதெல்லாம் தான் படிக்குமே தவிர ஃப்ரண்ட் எண்ட் படிச்சுட்டு போய் நின்றீங்கன்னா செலக்ட் ஆக முடியாது. அப்போ ரிப் எனேபிள் பண்ணீங்கன்னா இன் பேக் எண்ட் the update packet will be generated. What that update packet want to do means அந்த ரிப்பு அவர்கிட்ட இருக்க நெட்வொர்க் எல்லாத்தையும் இந்த அப்டேட் பேக்கெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அப்டேட் பேக்கெட் எதுக்காகனா என்கிட்ட இருக்க ரூட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட போகும். According to router 1 routing table, here we have a route for 10 and 20 network. Now router 1 want to give that directly connected networks to R2,
But R1 won't give the 20 network because according to R1 and R2, 20 network is directly connected. Okay, அப்போ R1 R2க்கு 20 நெட்வொர்க்கு தரமாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது directly connected. அப்போ R1 என்ன பண்ண போறாருன்னா R1 will say, hey, I have 10.0.0.0 in my routing table. I have 10 network. Okay, if anybody want to reach 10 network, just come to me. அப்போ R1 அவர்கிட்ட இருக்க 10 நெட்வொர்க் மட்டும் சொல்லுவாரு. அதை சொல்ல சொல்ல R1 will put a metric value. Metric, it will be taken as 1. What is 1 means? He is the owner of this network. யாரு அந்த நெட்வொர்க்கோட ஓனரா இருக்காங்களோ அவங்க 1 போட்டு அனுப்புவாங்க. ஏன் 1 போடுறாங்கன்றது அப்புறமா 1 போட்டு அனுப்புவாங்க. அப்ப நான் என்னோட மொபைல நான் வைக்கிறேன்னா I am the owner of that mobile phone, so I will say metric equal to 1. Then we want to know the port source IP address, then destination IP. இப்போ இந்த பாக்கெட்டோட சோர்ஸ் ஐபி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சோர்ஸ் ஐபி என்னது? Okay, listen. Source IP. If a packet is coming from the PG, the source IP is what? 10.10. அதெல்லாம் டவுட் கிடையாது. But if a packet is generated by router, the router are number of interfaces. ஒரு ரவுட்டர்ல 10 இன்டர்ஃபேஸ் இருக்கு. அப்ப 10 இன்டர்ஃபேஸுக்கும் ஐபி இருக்கும். அப்ப எந்த ஐபி சோர்ஸ் ஐபி எடுத்துக்கோன்றது உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் ரவுட்டிங் லாஜிக். அப்போ எந்த ஐபி எடுத்துக்கணும்னா the exit interface IP will be taken as source IP of a packet. இந்த லைன் இருக்கணும். நம்ம என்ன நினைப்போம்னா நான் சிசினை படிக்க சொல்ல நான் என்ன நினைச்சேன்னா the source IP will be taken as 10.1 படிச்சேன். நான் படிக்க சொல்லு. நீங்க அப்படி படிக்க கூடாது. எந்த இன்டர்ஃபேஸ் வழியா பாக்கெட் வெளியே வருதோ அந்த இன்டர்ஃபேஸுக்கு என்ன ஐபி இருக்கோ அந்த ஐபி தான் அந்த பாக்கெட்டோட சோர்ஸ் ஐபி. புரியுதா? எப்போ ரவுட்டர் ஜெனரேட் பண்றதா இருந்தா தான். பிசில இருந்து வருது அப்படின்னா ரவுட்டரோட ஐபி தான் சோர்ஸ் ஐபி எடுத்துக்காது. பிசி ஐபி தான் சோர்ஸ் ஐபி. அப்போ the source IP will be taken as 20.1. What about your destination IP? Okay, the destination IP maximum students will say 20.2. But the thing is, நீங்க போய் ரவுட்டர் 1 கிட்ட சொல்லிருக்கீங்களா the next stop IP is 20.2 நம்ம எதுவுமே சொல்லல. Just we enabled RIP using router rip command. Then we advertise our own network 10 network 20 network. That means router 1 doesn't know about next stop IP address. router 1 க்கு பக்கத்துல router 2 இருக்கானே கூட தெரியாது. அப்போ the destination IP will be taken as 255.255.255. இந்த ஐபி எங்க பார்த்திருக்கீங்க? சூப்பர். இது எங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னா நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு தெரியும். இது எங்க பார்த்தோம்னா டோரா ப்ராசஸ்ல பார்த்தோம். ஓகே, லிசன். இந்த அப்டேட் வந்து R1ல இருந்து வெளியே போற அப்டேட். ஓகே, R1ல இருந்து R2 கிடையாது, R1ல இருந்து வெளியே போற அப்டேட். சரி, R2 போட்டு கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ இமேஜின் ஹியர் வி ஹேவ் 2 more interfaces. ஓகே, 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. மொத்தம் டோட்டலா 4 இன்டர்ஃபேஸ். ஜஸ்ட் we are using RIP protocol here. அப்போ RIP protocol எனேபிள் பண்ணீங்கன்னா what that RIP protocol will do means that RIP protocol will generate update packet, then it will send that update packet through your number of your interfaces. எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்கோ எல்லா இன்டர்ஃபேஸும் அனுப்பிச்சு இது வழியா அனுப்பாது. தட் மீன்ஸ் எல்லா இன்டர்ஃபேஸ்லும் அப்டேட் பாக்கெட். இதுதான் அதுதான் கிடையாது. ரிப் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் 10 இன்டர்ஃபேஸ் இருந்தாலும் 10 இன்டர்ஃபேஸ் வழியாவும் அப்டேட் பாக்கெட் வெளியே போயிடும். எந்தெந்த இன்டர்ஃபேஸ் வழியா அப்டேட் பாக்கெட் வெளியே போதோ அந்தந்த இன்டர்ஃபேஸோட ஐபி தான் சோர்ஸ் ஐபி. சரி, now this update packet is going from R1 to R2. Now what that router 2 rip want to do means router 2ல நீங்க ஏற்கனவே rip enable பண்ணிருக்க காரணத்தினால router 2ல இருக்க rip protocol என்ன பண்ணும்னா என்ன நெட்வொர்க் வந்திருக்கோ அதை அப்படியே ரவுட்டிங் டேபிள் எழுதிக்கும். So router 2 rip protocol want to update the root information in your routing table. Hey, I received
10.0.0.0, then this update packet is coming from which IP address? 20.1. கரெக்டா கவனிங்க இத. இந்த அப்டேட்டை யாரு கொடுத்ததுன்னா 20.1 கொடுத்தாரா? m equal to 1 அதுதான் கொடுத்திருக்காரு. இதை யார் கொடுத்திருக்கானா 20.1. that IP is taken as gateway of this 10 network. யாரு அந்த ஐபியை யாரு அந்த நெட்வொர்க்கை கொடுத்துருக்காங்களோ அந்த ஐபியை அந்த ரூட்டுக்கு கேட்வே எடுத்துப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ரவுட்டர் 2ல இருந்து 10 நெட்வொர்க்குக்கு ஸ்டாட்டிக் ரூட் போடுங்க, என்ன கேட்வே வரும்? அதே தான் இங்கே வந்துருக்கு, எந்த மாற்றமும் கிடையாது. ரவுட்டர் 2ல போயிட்டு 10 நெட்வொர்க் நீங்க ஸ்டாட்டிக் ரூட் போடுறீங்கன்னா 20.1 தான் வரும். சரி, now what that router 2 will do means router 2 will generate a new update packet. வந்த broadcast drop பண்ணிடுவோம், எடுத்து drop பண்ணிட்டு router 2 will generate a new update packet. Now router 2 want to update a network to router 3. Imagine like that. அப்போ router 2 கிட்ட என்னென்ன நெட்வொர்க் இருக்குன்னா 20, 30, 10. பட் router 2 router 3 க்கு 30 தர மாட்டாரு. ஏன்? It's directly connected. Now router 2 want to update 20 network, then 10 network to router 3. So router 2 will update, hey, I have 20.0.0.0 m equal to 1 because router 2 is the owner of 20 network. Then router 2 will say, hey, I have one more network. The network is 10.0.0.0 m equal to, it's not 1 because router 2 is not the owner of 10 network. 10 network owner யாருன்னா router 1 தான். router 1 தான் router 2 கிட்ட கொடுத்தாரு. கொடுக்க சொல்ல m equal to என்னன்னு கொடுத்தாரு? router 1 router 2 கிட்ட m equal to என்னன்னு கொடுத்தாரு? 1 கொடுத்தாரா? அப்போ what that router 2 will do means router 2 will increase some number, increase one number, that means 1 plus 1 that is equal to 2. நான் ஒரு ப்ராடக்ட்டை உங்ககிட்ட விற்கிறேன், நான் 1 போட்டு விற்கிறேன். நீங்க யாருன்னா அதை மேல காசு வச்சு விற்க போறீங்கன்னா நீங்க 1 விற்க கூடாது. ஓகே, கண்டிஷன் நீங்க 2 போட்டு தான் விற்கணும். உங்ககிட்ட இருந்து யாரா வாங்கி விற்கிறாங்கன்னா அவங்க 3 போட்டு விற்கணும். ஏன் நம்பர் மாறுதுன்றது உங்களுக்கு இன்னும் புரியாது, நம்பர் மாறுதுன்னு தான் தெரியும். ஏன் மாறுதுன்னு சொல்லி தரல. சரியா? Now this update packet will be sent to R3. Now what that R3 want to do means R3 want to update that root info. Sorry. Now R2 want to update that information to R3. Now we want to mention our source IP, then destination IP. The source IP will be taken as super. The source IP will be taken as 30.10. Sorry, 30.1. The destination IP will be taken as broadcasting. எனேபிள் பண்ணாதான் அதெல்லாம் நடக்கும். எனேபிள் ரவுட்டர் 2 நீங்க இப்போ எனேபிள் பண்ணாம மறந்துட்டீங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது. அப்டேட் வந்தாலும் ரவுட்டர் 2 எடுத்துக்க மாட்டார். This is R2 to R3 update. Now what R3 want to do means R3 want to update that network into root table. Here we have a root for 10.0.0.0, then 20.0.0.0. Then here we have for 10 network m equal to 2. For 20 network m equal to 1. The 2 network is coming from 30.1 IP that is taken as gateway for this 2 networks. Now what that R3 want to do means R3 want to update a root information to R2. According to R3 routing table, in R3 routing table totally we have 4 networks, 30, 40, 10, 20. அப்ப R3 இந்த 4 நெட்வொர்க்ல எந்த நெட்வொர்க்கை R2 க்கு தரணும்? Okay, R3 want to give only 40 network to R2 because 30 network is directly connected, no need to give them. Then 10 and 20 is received from R2. R2 தான் எனக்கு கொடுத்தாரு, திருப்பி போயிட்டு நான் R2க்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கொடுக்க மாட்டார். தட் இஸ் கால்ட் ஸ்பிளிட் ஆரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட் ஆரிசன் என்னன்னா பை டிஃபால்ட்டா இங்க ஸ்பிளிட் ஆரிசன் ஆன்ல இருக்கும் எல்லா இன்டர்ஃபேஸ்லயும். இப்போ இங்க ஸ்பிளிட் ஆரிசன் ஆன்ல இருக்கிறதுனால இங்க இருந்து என்ன நெட்வொர்க் வந்துச்சு? 1020 வந்துச்சா? திருப்பி இந்த இன்டர்ஃபேஸ் வழியா 1020 வெளியே வராது. ஓகே, கொடுக்க மாட்டாரு. நீங்க ஸ்பிளிட் ஆரிசன் ஆஃப் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், எப்போ ஆஃப் பண்ணணும்னா அதுக்கு வேற சினாரியோ.
அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஸ்பிளிட் ஆர்சன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 1020 கொடுத்தாருல, திருப்பி இவர் என்ன பண்ணிடுவாருன்னா 1020 வெளியே கொடுத்துருவார். ஓகே, லூப் ஆகிறதுக்கு சரி சான்சஸ் இருக்கு. இங்க நீங்க ஸ்பிளிட் ஆர்சன் ஆஃப் பண்ணிட்டு என்ன ஆகும்? 2 இன்டர்ஃபேஸ்லயும் ஸ்பிளிட் ஆர்சன் ஆஃப் பண்ணிட்டா என்கிட்ட 1020 இருக்குன்னு உங்ககிட்ட தருவேன். டேனி என்ன பண்ணுவானா என்கிட்ட 1020 இருக்கு என்கிட்ட தருவாரு. திருப்பி நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட 1020 இருக்கு உங்ககிட்ட தருவேன். லூப் ஆயிரும். இதுக்கு பேர் தான் ரவுட்டிங் லூப்னுவாங்க. ரவுட்டிங்ல லூப் ஆகும். ரவுட்டிங் லூப்னா என்னன்னா ரூட்ஸே திருப்பி திருப்பி சுத்திக்கிட்டே இருக்கும். ரூட்ஸ் கொடுக்குற ரூட்ஸே லூப் ஆயிடும். அப்ப இதை ஓவர் கம் பண்றது தான் ஸ்பிளிட் ஆர்சன் அப்படின்னு ஒன்று வச்சாங்க. அதை பத்தி இன்னொரு கிளாஸ்ல நம்ம இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப லாஜிக் என்ன, நீங்க சொன்ன மாதிரி 1020 வெளியே போகாது. ஏன் வெளியே போகாதுன்னா R2 தான் அது கொடுத்தது. அப்போ அந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஸ்பிளிட் ஆர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா பார்க்கலாம் அதை பத்தி. சரி, அப்போ ரவுட்டர் 3 will send only 40 network to R2. 40.0.0.0 m equal to 1 because he is the owner of that 40 network. Then the source IP will be taken as 30.2. Then the destination IP will be always RIP will use a broadcast IP. In RIP there is no any neighborship. தெரியாது, ரிப்புக்கு அந்த இதெல்லாம் அவேர்னஸ் இருக்காது. அப்போ இந்த அப்டேட் பாக்கெட் தான் எங்க இருந்து எங்க போக போகுதுன்னா R3 ல இருந்து R2. Now this update is going from R3 to R2. Now what R2 want to do means R2 want to update that information in routing table. Hey, now I received 40.0.0.0. Then m equal to 1. The root information is coming from 30.2. Now router 2 want to update a information to router 1. According to router 2 routing table, totally we have 4 network. 10, 20, 30, 40. But router 2 won't give a 20 network because 20 network is directly connected. Then router 2 won't give a 10 network because 10 network is given by R1. அப்போ router 2 router 1க்கு எதை தருவார்னா router 2 router 1க்கு it will give 30 network, then 40 network to R1. Router 2 will say சார் 40 நெட்வொர்க் m equal to 2 வராதா சார்? இவரு தானேப்பா கொடுத்தாரு. ஆமா சார். அப்போ அவர் தானே ஓனர் 40 நெட்வொர்க், ரவுட்டர் 3 கிட்ட தானே 40 நெட்வொர்க் இருக்கு. ஓகே. அப்போ ஓனர்னா அவர் என்ன போடுவார்னா 1 நம்ம போட்டு தருவார். இல்ல சார், ரவுட்டர் 2 ரூட்டிங் டேபிள்ல 40 நெட்வொர்க் m equal to 1 போட்டுருக்கு சார். ரவுட்டர் 2 அதான்ப்பா ரவுட்டர் 3 என்ன தந்தாரோ அதுதான் ரவுட்டர் 2 நோட் பண்ணிப்பார். ரவுட்டர் 3 தர சொல்ல என்ன தந்தாரு m equal to 1 தந்தாரு, அதை தான் நோட் பண்ணிப்பார். இப்போ ரவுட்டர் 2 தர சொல்ல தான் மாத்தி தருவார். ஓகே, m equal to 2. ஓகே சார். அப்போ ரவுட்டர் 2 அப்டேட் பண்ண சொல்ல என்ன சொல்லுவார்னா I have 30.0.0.0 network m equal to 1 because 30 network is owner is R2. Then router 2 will say I have 40.0.0.0 m equal to 2. It will update m equal to 2 for 40 network. Then the source IP will be taken as 20.0.0.2. Then the destination IP will be taken as broadcast IP. Now this update packet is moving from R2 to R1. திருப்பி சொல்லுங்க கொஸ்டின். அப்படின்னா என்னன்னா போவாது மீன்ஸ் அப்படி கிடையாது. இப்போ சிம்பிள், உங்க கையில 6000 ஆன் பண்ணிருக்காங்க. நான் சொல்லித்தர சீசனேவை திருப்பி நீங்க எனக்கு சொல்லித்தர மாட்டீங்க, நீங்க வேற எதனா என்கிட்ட சொல்லுவீங்க. ஓகே, அதுக்கு ஆன்ல தான் எதுவுமே என்கிட்ட வராதுன்னு கிடையாது. நான் தான் உங்களுக்கு சீசனை சொல்லித்தரேன், நீங்க திருப்பி வந்து சீசன் எனக்கு சொல்லித்தர மாட்டீங்க. இதுவே உங்க ஸ்பிளிட் ஆர்சன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் சீசனை சொல்லி தந்தேன்னா திருப்பி என்கிட்டே வந்து நாளைக்கு நான் சீசனை சொல்லி தரேன் எனக்கு சொல்லி தரும். அதான் கொடுத்த இன்ஃபர்மேஷனே திருப்பி வெளியே வரப்போதா இல்லையா? எது
இந்த பாருங்க, நம்ம தான் வந்து R1 R2க்கு தராரு, R2 R3க்கு தராரு, R3 R2க்கு தராரு, R2 R1 தராரு, இப்படி படிக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா இமீடியட்டா பக்கத்துல யார் இருக்காங்களோ இல்லையோ அப்டேட் போயிடும். ஃபர்ஸ்ட் R1 தான் அனுப்புவாரு, அடுத்தது தான் R2 R3க்கு அனுப்புவாருன்னு கதையே கிடையாது. நான் இப்போ எனேபிள் பண்ணிட்டோம் நம்மளாம். எனக்கு பக்கத்துல யாரு இருக்கான்னு தெரியாது. நான் என் அப்டேட் போய் அனுப்பிச்சிடுவேன், டானி அப்டேட் போய் அனுப்பிச்சிடுவாரு, டெனிசன் அப்டேட் போய் அனுப்பிச்சுப்பாரு. அப்படிதான் நடக்கும். ஒரே டைம்ல எல்லாரும் அப்டேட் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படி கிளாஸ் எடுக்க முடியாது. நான் இப்படி கிளாஸ் எடுத்துன்னு இருக்கேன். பட் இப்படிதான் நடக்கும்னு கிடையாது. அப்போ R3 என்ன பண்ணிருப்பாரு, R3க்கு R2 R1 தெரியாது, அவங்க அப்டேட் பண்ணி அனுப்பிச்சாங்களான்னு. R3க்கு வந்த நெட்வொர்க்லாம் அப்டேட் பாக்கெட் போட்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பார். R3 பக்கத்துல இன்கேஸ் R4 இருந்தாலும் R3 அப்டேட் பாக்கெட் அவருக்கும் போகும், இவருக்கும் வரும். ஆமா, போய்கிட்டே இருக்கும். புது அப்டேட் வந்தா திருப்பி போயிட்டே இருக்கும். சொல்லுங்க. ஆமா, நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்ணீங்கன்னா நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரு புதுசா ஒரு நெட்வொர்க் ஆட் ஆகுதுன்னா அட்வர்டைஸ் மட்டும் பண்ணுங்க. ரவுட்டர் ரிப்ல போயிட்டு நெட்வொர்க் 172.16 நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா புது அப்டேட் போகும், எல்லாருக்கும் ரூட் வந்துடும். சரி, நாலு. இப்போ இந்த அப்டேட் பாக்கெட் தான் R2ல இருந்து R1க்கு போகுது. இப்போ R1ல என்ன ரூட் வந்துரும்னா 30.0.0.0 m equal to 1, 40.0.0.0 m equal to 2. இது ரெண்டுத்தையும் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 20.2. அதுதான் கேட்வே வருது. அப்ப இந்த மாதிரி தான் ரிப் எனேபிள் பண்ணீங்கன்னா ரூட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ரிப் எனேபிள் பண்ணா ரூட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்ன்றது ஃப்ரண்ட் எண்ட், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி ரூட் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு, என்ன பாக்கெட் போச்சு, இது எல்லாமே தெரியணும். இந்த பாக்கெட் எதுவுமே டிசிபி கண்ட்ரோல்ல வராது. இந்த பாக்கெட் எல்லாமே யாரோட கண்ட்ரோல்ல வரும்னா யூடிபி. ஏன்னா ப்ராட்காஸ்ட் டிசிபினால ப்ராட்காஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஓகே, யூடிபினால ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும், யூனிகாஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ இது எல்லாமே யூடிபி மூலமா நடந்துரும். இப்போ நம்ம யாரை பத்தி படிக்க போறோம்னா இந்த மெட்ரிக். என்னது மெட்ரிக் அப்படின்னு பார்ப்போம். சார் இது நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் பேக்கெட் ஜென்ரேட் பண்ணி கண்டுபிடிக்குமோ இல்லை எப்படி? இல்லை அப்டேட் இல்ல நெக்ஸ்டாப்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்னா ஆர்ப்லாம் யூஸ் பண்ணி இப்போ பாக்கெட் போக சொல்லவா, ரூட் போக சொல்லவா, இல்ல பிங் பண்ணவா? இல்ல பேக்கெட் போகுது. அந்த அப்டேட் இது கொடுக்குறீங்களா, ரிப் எனேபிள் பண்ணாலே அந்த அப்டேட் பேக்கெட் போகுது இல்ல, அது ஆமா, எப்படி? அதுக்கெல்லாம் மேக்லாம் எதுவும் இல்ல. நார்மலா மேக்கே வந்து எஃப்எஃப் போட்டு ப்ராட்காஸ்ட் தான் பண்ணி விட்டுரு. இவர் நெக்ஸ்டாப்லாம் கண்டுபிடிக்கல. இவர் அனுப்ப சொல்ல அவரோட சோர்ஸ் ஐபி போட்டு அனுப்பிச்சிடுறாரு. அந்த சோர்ஸ் ஐபி ஒரு நெக்ஸ்டாப்பா எடுத்துக்கிறாரு. சப்போஸ் அது பிசி இருந்தாலும் பிசிக்கும் போகும், அது கண்டிப்பா போகும். இப்போ இங்க ரிப் எனேபிள் பண்ணா கண்டிப்பா ரிப்போர்ட் அப்டேட் பண்ணி யாருக்கும் போயிருக்கும், பிசிக்கும் போயிருக்கும். ஓகே, சோ அதெல்லாம் அன்வான்ட் டிராஃபிக் தான். சார் ஐ ஹேவ் ஒன் டவுட் சார். சார் இப்போ நம்ம ஹலோ சொல்லுங்க கார்த்திக். இப்போ நம்ம ரிப்ளை பண்றோம் பேக் எண்ட் ப்ராசஸ், ஓகே சார். இப்போ ஆனா நம்ம மெட்ரிக்ஸ் வேல்யூ போடுறோம்ல, அது எதுக்கு போடுறோம்? சொல்றேன். அப்போ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we want to understand about metric value. In dynamic routing protocol, one of the most important parameter is metric. If someone asks what is metric in dynamic routing protocol, you want to say it's used to calculate distance of it. If someone asks what is metric, we want to say it's used to calculate distance of a route. சரி, சிம்பிள். இப்போ அஜித் எந்த ஊர் நீங்க? ஈரோடா? சரி, ஈரோடு சென்னை. ஈரோடு போகணும்னா 2 பாத்து இருக்கும். எதனா ஒரு 2 பாத்து சொல்லுங்க. எது வழியா போலாம் ஈரோடுக்கு? ஓகே, சேலம் போய் போலாம். இன்னொன்னு தெரியலையா? ஒரு ரூட் தான் தெரியுமா? சேலம் எப்பவுமே சேலம் வழியா தான் போறீங்களா? சரி, வேற என்ன சொல்லுங்க. ஈரோடுக்கு சேலம் வழியா தான் போகணுமா, வேற என்ன இருக்கா? திண்டிவனம் போலாமா? சரி, ஓகே. திருச்சி போய் போலாம் சார். சரி, ஓகே, நான் திண்டிவனம்.
அப்போ now we are in Chennai. The target is we want to go to ஈரோடு. ஈரோடுக்கு நீங்க திண்டிவனம் வழியாவும் போகலாம், தென் சேலம் வழியாவும் போகலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 50 மெம்பர்ஸ் என்கிட்ட வராங்க. நான் இல்லை 50 மெம்பர்ஸை நான் போய் கேட்குறேன். எல்லாரும் சென்னையில் தான் இருக்காங்க. நான் ஒரு ஆளையும் கூப்பிட்டு கேட்குறேன். 50 மெம்பர்ஸையும் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஈரோடு தான் போக போறீங்க. 50 மெம்பர்ஸும் ஈரோடு தான் போகிறாங்க. இப்போ 50 மெம்பர்ஸ் கிட்டையும் நீங்கள் சேலம் வழியா போடுவீங்களா இல்லை திண்டுக்கலா? ஓகே, திண்டிவனமா? சரி, ஏதோ ஒன்று திண்டிவனம் வழியா போவீங்களா அப்படின்னு கேட்டா இந்த 50 மெம்பர்ஸும் எதை சொல்லுவாங்க, தென் எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க? எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க? ஷார்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா, இப்போ சேலம் வந்து சும்மா சொல்ற எக்ஸாம்பிள் 10 கிலோமீட்டர்ல போயிடலாம், திண்டிவனம் வந்து 8 கிலோமீட்டர்ல போயிடலாம். இப்போ நான் அந்த 50 பேரும் கேட்டா இந்த 2 ரூட்ல எந்த ரூட்டை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ கதைப்படி எதை சொல்லணும் அப்படின்னா திண்டிவனம் சொல்லணும். ஏன் திண்டிவனத்தை சொல்லணும் அப்படின்னா அங்கதான் வந்து கிலோமீட்டர் வந்து கம்மியா இருக்கு. சரி, பட் நான் 50 பேர் கேட்கிறேன், அதுல ஒரு 30 மெம்பர்ஸ் திண்டிவனம் சொல்றாங்க. ஆனா 20 மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சேலம் வழியா தான் போறேன்றாங்க. லாஜிக் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் சேலம் வழியா போனா சுத்தி தான் போகணும்னு. 10 கிலோமீட்டர் தெரியுது, ஆனா தெரிஞ்சாலும் நாங்க அது வழியா தான் போறோம்ன்றாங்க. ஏன் இந்த மாதிரி? அப்படின்னா இப்போ இங்க இருக்க 50 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா all that 50 members want to calculate a distance of your destination. இங்க இருக்க 50 பேரும் டிஸ்டன்ஸ் கால்குலேட் தான் பண்றாங்க. ஆனா அதுல 30 பேர் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்றது என்ன? கிலோமீட்டர். ஆனா அதுல ஒரு 50 பேரும் கிலோமீட்டர் செக் பண்ணாங்கன்னா 50 பேரும் திண்டிவனம் வழியா தான் போகணும். கரெக்டா? ஏன்னா அங்கதான் கிலோமீட்டர் கம்மியா இருக்கு. ஆனா அதை 20 பேர் என்ன பண்றாங்கன்னா இல்ல நான் சேலம் வழியா தான் போகணுன்றாங்க. அப்போ சேலம் வழியா ஏன் சூஸ் பண்றாங்கன்னா அவங்க கிலோமீட்டர் பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க எதை பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிராபிக் பார்த்துருக்கலாம், தென் அந்த ரோடோட கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கலாம், தென் அங்க இருக்க டோலை பார்த்துருக்கலாம், எனிதிங் பார்த்துருக்கலாம். அப்போ எல்லாரும் கால்குலேட் பண்றது மெட்ரிக். எல்லாரும் பண்றாங்க. சார் 30 பேர் தான் மெட்ரிக் பண்றாங்க, மீதி 20 பேர் மெட்ரிக் கால்குலேஷன் பண்றதுலாம் கிடையாது. All that users doing a metric calculation, but the metric calculation parameter is not same for all the members. எல்லாரும் டெஸ்டினேஷனை கால்குலேட் பண்றாங்க. ஆனா ஒருத்தவங்க கிலோமீட்டர் பாக்குறாங்க, ஒருத்தவங்க பஸ் ஸ்டாப் பாக்குறாங்க. இந்த பக்கம் போனா எத்தனை பஸ் ஸ்டாப்பு, இது வழியா போனா எத்தனை பஸ் ஸ்டாப்பு, இந்த பக்கம் போனா எவ்வளவு ஸ்பீடு, இந்த பக்கம் போனா எவ்வளவு ஸ்பீடு, இதோட ரோட் கண்டிஷன் எப்படி இருக்கு, இதோட ரோட் கண்டிஷன் எப்படி இருக்கு, அந்த ரோட்ல போனா டோல் எத்தனை டோல் வருது, இதுல எத்தனை டோல் வருதுன்னு பாக்குறாங்க. அப்ப எல்லாருக்குமே ஒரே ரோடு தான் போவாங்கன்றது கிடையாது. எல்லாருமே மெட்ரிக் ஒரே பேராமீட்டர் யூஸ் பண்ணா ஒரு ரோடு தான் போக முடியும். அப்போ இங்கேயும் அதே தான். மெட்ரிக் அப்படின்றது இட்ஸ் யூஸ் டு கால்குலேட் யுவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் எ ரூட். இங்க இருந்து உங்களோட டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கால்குலேட் பண்ணணும். அப்ப லாஜிக் என்னன்னா இது R1, R2, R3, R4, R5, R6. இப்போ R5 கிட்ட என்ன இருக்குன்னா 50 நெட்வொர்க் இருக்கு. 50.0.0.0 யார்கிட்ட இருக்கு அப்படின்னா R5 கிட்ட 50 நெட்வொர்க் இருக்கு. இப்போ R1 அந்த 50 நெட்வொர்க் ரீச் பண்ணணும். ஓகே லிசன், R1 50 நெட்வொர்க்கை ரீச் பண்ணணும்.
அப்போ நீங்க ஸ்டாட்டிக் ரூட் போட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப R1ல இருந்து 15 நெட்வொர்க் போறதுக்கு கேட்வே R2 சொல்லுவீங்களா R6 சொல்லுவீங்களா? R6. ஏன்னா R6 தான் சொல்லுவீங்க. ஏன்னா இதுல போனாதான் டக்குன்னு ரீச் பண்ண முடியும். R2னா 2-3 ரவுட்டிங் நடந்தாதான் ரீச் பண்ண முடியும். அப்போ பட் இதுக்கு மேல நம்ம ஸ்டாட்டிக் ரூட் போட போறது கிடையாது. அப்போ ஸ்டாட்டிக் ரூட் அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்ட்ரோல் இருக்கும். பவர் ஸ்டாட்டிக் ரூட் தான் அதிகம். நான் சொல்ற மாதிரி போகும். நீங்க டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோகால் போட்டீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி தான் போகும். நீங்க சொல்ற மாதிரி போகாது. அப்போ இப்போ நான் ரிப் எனேபிள் பண்ணா R2 கேட்வே எடுத்துக்குமா R6 கேட்வே எடுத்துக்குமா அப்படின்னா, இப்போ R5ல ரிப் எனேபிள் பண்ணிருக்கீங்களா, அட்வர்டைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிப் எனேபிள் பண்ணிட்டு அட்வர்டைஸ் பண்ணியாச்சு. ரிப் என்ன பண்ணுவாரு? ரிப் அப்டேட் போயிட்டு அனுப்புவாரா? இப்போ R5ல இருக்க அப்டேட் பேக்கெட் R3க்கு போகுமா? 15 நெட்வொர்க்னு M = என்னன்னு போகும்? 1ன்னு போகும். அந்த அப்டேட் பேக்கெட்டை R3 R2க்கு அனுப்புவாரா? M = 2ன்னு போகும். அந்த அப்டேட் பேக்கெட்டை R2 R1க்கு அனுப்புவாரா? M = 3. அப்போ லாஜிக் என்னன்னா, இப்போ R1க்கு ஒரு அப்டேட் பேக்கெட் வந்திருக்கு. என்ன அப்டேட் பேக்கெட்னா 50.0.0.0 M = 3. இதை கொடுத்தது யாருன்னா R2 அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டாரு. ஓகே, நான் 15 நெட்வொர்க் போகணும்னா R2 வழியா போகலான்னு நோட் பண்ணி வச்சிருக்காரு. பட் இதே அப்டேட் பேக்கெட் R5 யார்ட்டு தருவாரு? R6 தருவாரா? அப்ப R6 தர சொல்ல M = என்ன வரும்? M = 1. அந்த அப்டேட் பேக்கெட்டை R6 R1க்கு தருவாரா? அப்ப M = 2. அப்ப R1க்கு இன்னொரு அப்டேட் பேக்கெட் வந்திருக்கு அதே நெட்வொர்க்குக்கு. என்ன அப்டேட்னா அதே 50 நெட்வொர்க் 50.0.0.0 M = 2. இதோட கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா R6. இப்போ R1 கிட்ட 2 பேர் சொல்றாங்க, ஏன் வழியாவா 15 நெட்வொர்க் ரீச் பண்ணலாம், ஏன் வழியாவா 15 நெட்வொர்க் ரீச் பண்ணலான்னு 2 பேர் வந்து அப்டேட் பண்றாங்க. இப்போ R1 என்ன பண்ணணும்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் கண்டுபிடிக்கணும். யாரு? R1. அப்ப R1 எப்படி ஷார்ட்டஸ்ட் ரூட் கண்டுபிடிப்பாரு? இந்த 2 கேட்வேல 15 நெட்வொர்க் எதை எடுத்துப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, lowest metric will be select as best path. இந்த 2 ரூட்டும் இருக்கு. இந்த 2 ரூட்டும் 15 நெட்வொர்க் போறதுக்கு தான். 15 நெட்வொர்க் போனோம்னா R2 வழியாவும் போகலாம், 15 நெட்வொர்க் போனோம்னா R6 வழியாவும் போகலாம். அப்ப R1 எதை எடுத்துப்பாரு? ஓகே, அப்ப R1 டிசைட் பண்ணணும். இது எதை எடுத்துப்பாருன்னா இந்த ரூட்டை மட்டும் தான் எடுத்துப்பாரு. அப்போ 50.0.0.0 M = 2 கேட்வே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா R6. அப்போ இதுதான் உங்களோட ரவுட்டிங் டேபிள் இருக்குமே தவிர வேற எந்த ரூட்டும் ரவுட்டிங் டேபிள்ல வராது. இந்த லாஜிக் நீங்க புரிஞ்சுக்கணும். வராது. இந்த லிங்க் கட்டாச்சுன்னா R2 பார்த்தோம். இப்போ லிங்க் R6 அப்டேட்டே பண்ண மாட்டாரு, ரூட் போயிடுச்சு இந்த பக்கம், லிங்க் கட் ஆயிடுச்சுன்னா அப்ப R2 தருது பாரு. எது அமிச்சாலும் R6 வழியாவே போகும். எப்போ லோட் ஷேரிங் நடக்கும்னா, சார் இந்த பக்கம் இன்னொரு ரவுட்டர் இருக்கு, அப்போ மேல வழியா போனாலும் 3 தான், கீழே வழியா போனாலும் 3 தான். அப்ப ரெண்டுமே 3னா ரவுட்டிங் டேபிள்ல 2 ரூட்டும் உள்ள வந்துரும். அப்ப லோட் ஷேரிங் ஆகும். ஆன்லைன் சொல்லுங்க. இல்ல சார், அந்த லோட் ஷேரிங்காக தான் சார் டவுட் வந்துச்சு, அதனால தான் சார். புரிஞ்சுதா? ஓகே சார், புரிஞ்சுச்சு சார். ஓகே, மெட்ரிக் சேமா வந்தா ஆட்டோமேட்டிக்கா லோட் ஷேரிங் ஆகும். ஃபண்டமெண்டல் படிச்சிருக்கீங்கன்னா டவுட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஒரு சில பேருக்கு என்னன்னா சார் லோட் ஷேரிங் என்ன டவுட் வந்துடும், ஏன்னா ஃபண்டமெண்டல் வீக்கா இருப்பாங்க. சரி, இப்போ இதுக்கு தான் மெட்ரிக். அப்போ லிசன், ரிப்போட மெட்ரிக் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்னா, if someone asks what is the metric of rip அப்படின்னு கேட்டாங்கன்னா we want to say hop count. hop count என்னன்னு கேட்டீங்கன்னா மேல போனா எத்தனை ரவுட்டர், கீழே போனா எத்தனை ரவுட்டர், அவ்வளவுதான் செக் பண்ணுவார். இதுதான் ரிப்போட மெயின் டிஸ்அட்வான்டேஜ். என்னன்னா இப்போ நீங்க ரவுட்டர் 1ல இருந்து 15 நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு மேல வழியா போனீங்கன்னா 1000 Mbps போலாம். கீழே வழியா போனீங்கன்னா 100 Mbps தான் போக முடியும். இப்போ ரிப்பு
மேல இருக்க ரோட சூஸ் பண்ணுவாரா கீழே இருக்க ரோட சூஸ் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா எது மேலே கீழே மேல போனா 1000 ஆச்சு அப்படின்னா always ripple check a number of routers. It won't check a interface bandwidth. It won't check any delay. It won't check any packet loss. It won't check any other parameters. So first கண்டுபிடிச்சது ரிப்பு தான். அதனால என்னன்னா இது டிஸ்அட்வான்டேஜ்ன்றோம் நான். ரிப்பு தான் பெனிஃபிட் கிடையாது. கண்டுபிடிக்க சொல்ல பெனிஃபிட், கண்டுபிடிக்க சொல்ல அப்புன்ற ஒரு டிவைஸே பெரிய டிவைஸ். இப்போ சொல்லுவோம் அப்புன்றது வேஸ்ட்னு, பட் ஒரு காலத்துல அப்புன்றதோ பெரிய டிவைஸே கனெக்டிங் மல்டிபிள் டிவைசஸ். அப்போ மல்டிபிள் டிவைஸை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் கிடையாது. அப்போ அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அப்பதான் ராஜா அந்த டைம்ல. பட் டெக்னாலஜி போக போக இயர்ஸ் ஆக வர புது புதுசா கண்டுபிடிச்சுன்னு வருவாங்க. கண்டுபிடிச்ச டெக்னாலஜி வேஸ்டா தான் போகுது. அப்போ அதே தான் ரிப்போம். ரிப்பை கண்டுபிடிச்சல அப்போ இருக்குது டாப்பஸ்ட் ப்ரோட்டோகால். ஒரு ஸ்டாட்டிக் ரூட் போட வேணாம், ரிப் எனேபிள் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரூட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். அப்போ கண்டுபிடிச்சல அப்போ ஒன்னா கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அப்போ ஸ்பீட்ல அவர் பார்க்க மாட்டார். தென் இன்னொரு சினாரியோ, கம்பெனில மல்டிபிள் ரவுட்டர் யூஸ் பண்றோம். இங்கேயும் மல்டிபிள் ரவுட்டர் இருக்கு. R1, R2, R3, R4. இது R14, இது R15, இது R16, இது R17. டோட்டலா என் கம்பெனில எத்தனை ரவுட்டர் இருக்குன்னா 17 ரவுட்டர்ஸ் இருக்கு. லிசன், now we have 10 network here. R1ல 10 நெட்வொர்க் இருக்கு. அந்த 10 நெட்வொர்க் R1 கொடுத்தாதான் ரிமைனிங் இருக்க ரவுட்டர்ஸ் கிடைக்கும். இது ஸ்டாட்டிக் கிடையாது, நம்ம போய் மேனுவல் ஆட் பண்றது. கரெக்டா? அப்ப R1 want to give the 10 network to R2. அப்ப R1 அவர்கிட்ட இருக்க 10 நெட்வொர்க்க R2க்கு தர போறாருன்னா m equal to 1. R2 R3க்கு தர போறாருன்னா m equal to 2. R3 R4க்கு தர போறாருன்னா m equal to 3. R4 R5க்கு தர போறாருன்னா m equal to 4. அப்போ R13 R14க்கு தர சொல்ல m equal to 13. R14 R15 தர சொல்ல m equal to 14. R15 R16 தர சொல்ல m equal to 15. R15 R17 தர சொல்ல 16. Now listen, now according to R17, it receiving an update packet from R16 for 10 network. R16 என்ன சொல்றாருன்னா, yeah, I have 10.0.0.0 network, just take this, m equal to 16 update பண்றாரு. But according to RIP protocol, if any update packet is coming as m equal to 16, it won't take that because this is called as invalid. ரிப்பை பொறுத்தவரையும் m equal to 16 அப்படின்னு எதனா ஒரு பேக்கெட் வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்வேலிட் ரூட்னுவாங்க. அப்படின்னா இவங்க சப்போர்ட் ஆகும். அப்ப R17ல யாரோட நெட்வொர்க்கோட ரூட் இருக்காதுன்னா 10 நெட்வொர்க் ரூட் R17ல இருக்காது. அப்போ வேணும்னா நல்லா படிச்சவங்க அங்க ரூட் இல்லைன்னா போய் ஸ்டாட்டிக்கா ரூட் ஆட் பண்ணுங்க, நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி வந்துடும். அப்போ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரிப் யூஸ் பண்ணா மேக்சிமம் 16 ரவுட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சில ரூட் மிஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் கண்டுபிடிச்சோம். அப்போ ரிப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸ்குள்ள ரிப் வச்சுட்டு அந்த பாக்ஸுக்கு மேல ஒரு போர்டு எழுதி அந்த போர்டுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிப்னு போட்டோம்.
இந்த 2 ரிப்புக்கும் வித்தியாசம் புரியும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, ஸோ தி திங் இஸ் ரியல் டைம்ல ரிப்புன்றது மேக்ஸிமம் 99% கிடையாது. ஓகே, ஒரே ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அது ஒரு சில கம்பெனில நானும் பார்த்துட்டு இருக்கு. ஓகே, பட் மீதி டைம்லலாம் ரிப்புன்றது யூஸ் பண்றது கிடையாது. அதனால தான் உங்க சிஸ்கோ சிலபஸ்லயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிப் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. டேரக்டா இஹெச்ஆர்பி இருக்கிற சிசிஎன்பில மூவ் பண்ணிட்டாங்க. ஓஎஸ்பிஎஃப் மட்டும்தான் சிசிஎன்இல இருக்கு. பட் டேரக்டா ஓஎஸ்பிஎஃப்லாம் டீச் பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது. புரிஞ்சாலும் சந்தோஷம் தான், பட் நல்லா இருக்காது. கிளாஸ் ஃப்ளோன்றது இப்படிதான். ஃபர்ஸ்ட் ரிப்பை படிக்கணும். அப்போ ரிப்பு சிலபஸ்ல இல்லையோ இருக்கோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரிப்பை படிச்சப்பறமா தான் டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோகால் புரிஞ்சிடும். ஓகே, அப்போ இப்படிதான் ரிப்லாம் எங்கேயும் நீங்க பார்க்க மாட்டீங்க. பார்த்தா ஓஎஸ்பிஎஃப் தான் மெயினா பார்ப்பீங்க தவிர இஹெச்ஆர்பி கூட ரொம்ப ரேர் தான். சிம்பிள். இப்போ ரவுட்டிங் டேபிள் இருக்க ரூட்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ரிப் எனேபிள் பண்ணியிருக்காங்கன்னா இங்க பாத் ப்ரிஃபரன்ஸ், இதுக்கு பேர் தான் பாத் ப்ரிஃபரன்ஸ் கோட் அப்படின்வாங்க, ரவுட்டிங் கோடுன்னு. சின்னு போட்டிருக்க என்ன அர்த்தம்னா டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க். எஸ்ன்னு போட்டிருக்குன்னா ஸ்டாட்டிக். அதுவே வந்து ஆர்ன்னு போட்டிருக்கு அப்படின்னா ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ரவுட்டர் 1ல இருக்கேன். இங்க 1 இங்க 2 போட்டிருக்கா. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வாங்க. இது நான் வேற ஒரு கிளாஸ்ல சொல்லி தரேன். இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. இதுதான் மெட்ரிக். ரவுட்டர் 1ல இருந்து 13 நெட்வொர்க் போகணும்னா m = 1. என் பக்கத்துலேயே தான் இருக்காரு. ரவுட்டர் 1ல 13 நெட்வொர்க் ரவுட்டர் 2ல இருக்கு. அதுவே ரவுட்டர் 1ல இருந்து 14 நெட்வொர்க் போகணும்னா m = 2. ஓகே, ஏன்னா பக்கத்து ரவுட்டர்ல இருக்கு. அப்போ இதுக்கு பேர் தான் ஹாப் கோட். இன்னொரு விஷயம் என்னன்னா ரிப்புக்கு டைமர்ஸ்லாம் இருக்கு. ஒரு அப்டேட் பாக்கெட்டும் எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை போய்கிட்டே இருக்கும்னா ஒரு தடவை மட்டும் போகாது. அப்டேட் பாக்கெட் 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை போய்கிட்டே தான் இருக்கும். டைமர்ஸ் பத்தி இஹெச்ஆர்பி இன்டெப்தா படிக்கலாம். நாளைக்கு இஹெச்ஆர்பி இதை பத்தி இன்டெப்தா நான் அங்க சொல்லி தரேன். இங்க சின்ன டைம் மட்டும் அப்டேட் டைம்னு வாங்க. இன்கேஸ் இன்டர்வியூல வந்து ரிப்போட அப்டேட் பாக்கெட் 1 டைம் சென்ட் ஆகுமா, எத்தனை டைம் சென்ட் ஆகும்னு கேட்டா 1 டைம் மட்டும் சென்ட் ஆகாது. அப்போ எத்தனை டைம் சென்ட் ஆகும்னா 2 டைம் சென்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா அதுவும் தப்பு தான். அப்டேட் பாக்கெட் வில் சென்ட் ஃபார் எவ்ரி 30 செகண்ட்ஸ். போய்கிட்டே இருக்கும். என்னப்பா 30 செகண்ட்ஸ் ஒன்று வந்து கண்டினியூஸா அப்டேட் பாக்கெட் போயினே இருக்கும். ரூட்டை நீங்க ஆட் பண்ணீங்கனாலும் இன்கேஸ் வந்து ரூட்டை டெலிட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நெட்வொர்க்கை டிசேபிள் பண்றீங்க, இந்த லிங்கை வந்து எடுத்துட்டீங்கன்னா இம்மிடியேட்டா அப்டேட் போயிடும். 30 செகண்ட் எல்லாம் வெயிட் பண்ணாது. இல்ல எல்லாமே லைவ்ல ப்ராப்பரா ஒர்க் ஆகி இருக்குன்னா கண்டிப்பா அப்டேட் போகாமலாம் இருக்காரு. 30 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை அப்டேட் பாக்கெட் போய்கிட்டே தான் இருக்கும். அது போலனா இன்வாலிட் டைம் 180 செகண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இஹெச்ஆர்பில இன்டெப்தா படி. ஸோ இதுதான் ஆர்ஐபி ப்ரோட்டோகால். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே டோபாலஜில இஹெச்ஆர்பி போடும். என்னன்னா நீங்க ஒரே ஒரு இது மட்டும் வீட்டுக்கு போய் இதை நோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் லைவ் இப்பெல்லாம் நோட்ஸ் தரது இல்லை. எனக்கும் கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் போகுது சவுண்ட்னு. அதனால லைவ் நோட்ஸ் தரதுக்கு பதிலாக இப்படி பண்றோம். பட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஆஃப்லைன் எல்லாரும் நோட்டை நான் செக் பண்ணிட்டேன். ஆஃப்லைன் எல்லாம் ரெடியா இருக்காங்க. என்னன்னா வேணும்னா நோட்டை பார்த்துக்கோங்க சார், நீங்க கீழே வந்து செக் பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல, செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. ஆன்லைன் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது. பிகாஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சில பேர் நோட்டு போட மாட்டீங்க, டாக்குமெண்ட் இருக்குன்னு சேவ் பண்ணி வச்சுப்பீங்க, அதை நோட் எழுத மாட்டீங்க, சாட்டர்டே ஜாலியாக என்ஜாய் பண்றது, அவுட்டிங் போறது அப்படியே தான் இருப்பீங்க. பட் நோட் ரொம்ப முக்கியம். நான் டாக்குமெண்ட் அனுப்புறேன்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்க நோட்ல நோட் பண்ணணும். டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் நம்பி இருக்க கூடாது. அப்புறமா நான் நோட்லாம் செக் பண்றேன். ஆன்லைன் மெம்பர்ஸ் நோட்டு செக் பண்ண சொல்ல நோட் இல்ல, ஏதோ முடிச்சிடுறேன், ஏதோ நாளைக்கு முடிச்சிடுறேன், கமிட்மெண்ட் வந்துருச்சு, ஜாப் வந்துருச்சு, அந்த மாதிரி ரீசன் சொல்லக்கூடாது. இங்கேயும் எல்லாம் ஒர்க் போறவங்க தான், ஆஃப்லைன்லயும் எல்லாருக்கிட்டையும் நோட் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அதனால ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் நோட்டை எப்பயாவது வந்து செக் பண்ணுவேன். அந்த டைம்ல நோட் இல்லைன்னு மட்டும் ரீசன் சொல்லாதீங்க. அது அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடும் உங்களுக்கும் எனக்கும். சரியா? அதனால நோட்லாம் ப்ராப்பரா வந்து நோட் பண்ணுங்க. இந்த நோட்ஸ் வந்து திருப்பி நான் ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இதுக்கு இப்போதும் நாளைக்கு இஹெச்ஆர்பி பார்ப்போம். சரியா? தட்ஸ் ஆல். சார் ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. 17 ரவுட்டர் இருந்துச்சு, நம்மளால 15க்கு வரைக்கும் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த 17வது ரவுட்டருக்கு வந்து நம்ம மேனுவலா போடுவோமா? ஏன்னா அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ரவுட்டர்ஸ் இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா அதை 2 ரிப்பா டிவைட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். வேணா ஸ்டாட்டிக் ரூட் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்டாட்டிக் ரவுட் பண்ணா அந்த ரவுட்டர் 17ல நம்ம 16 ரவுட்டருக்கு நம்ம ரவுட்டர் எழுதணும். சூப்பர். கண்டிப்பா எல்லா ரவுட்டருக்கும் ரூட்டிங் எழுதணும். ஓகே.
இப்ப இதுவே ஒரு 25 ரவுட்டர் இருந்துச்சுன்னா அதை 17க்கு அப்புறம் இருக்கிறத தனியா இன்னொரு RIP-ஆ பிரிச்சு போட்டுக்கலாம்ல? போடலாம். ஓகே, தேங்க்யூ.